Hello guys, welcome back to my channel. நான் உங்கள் செந்தில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு 4 பவர்ஃபுல் ஹேக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் யூடியூப் வீடியோஸில் இருக்கிற வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது மூலமாக வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது மூலமாக சீக்கிரமே மானிட்டைசேஷன் ஆகாத சேனலை மானிட்டைசேஷன் ஆக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இது ப்ரூவன் மெத்தடு. இது வந்து சீட் கோடு கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆர்கானிக்காக வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஓகேவா? ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஹேக்ஸ்லேயும் வந்து சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வீடியோவில் இருக்கிற வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹேக் நம்பர் 1, ரீவேம்ப் யுவர் ஓல்டு வீடியோஸ் வித் நியூ தம்ப்நெயில். அதாவது உங்களுடைய பழைய வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, பழைய வீடியோட தம்ப்நெயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தம்ப்நெயிலை வந்து நம்ம புதுசாக வந்து ரீவேம்ப் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுடைய பழைய வீடியோஸோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ், இட்ஸ் அ ப்ரூவன் மெத்தட். இது வந்து என்னுடைய இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது. இட்ஸ் அ விளாக் சேனல். அதில் வந்து இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. பர்டிகுலராக அந்த எப்போ வந்து நான் வந்து தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பைக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அதை நான் வந்து ரெஃபரன்ஸ் கூட காமிக்கிறேன். ஏன் தம்ப்நெயில் இம்பார்ட்டன்ட்? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ மேட்டர். ஓகேவா? ஆடியன்ஸ் வந்து உங்கள் வீடியோவை பார்க்கணுன்னா அவங்க ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலை லைக் பண்ணணும். தம்ப்நெயிலில் என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே இருக்குமான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. தம்ப்நெயிலே சரியாக இல்லைன்னா நீங்கள் வீடியோ வந்து நல்லா போட்டிருந்தாலும் அதை வந்து பார்க்க போகிறது கிடையாது. இப்போ தம்ப்நெயில் சரியில்லை ஆனால் வீடியோஸ் நல்லா இருக்குது. இம்ப்ரெஷன் வந்து ஒரு 2000 இம்ப்ரெஷன் போயிருக்கு. இம்ப்ரெஷன் வந்து அதாவது யூடியூப் வந்து ஒரு 2000 பேர் ரெக்கமெண்டேஷன் காமிச்சிருக்கு. ஆனால் கிளிக் பண்ணி பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தம்ப்நெயிலே பிடிக்கல. ஸோ தம்ப்நெயில் இஸ் த மேட்டர். தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுறது மூலமாக தான் உங்களுடைய கிளிக் த்ரூ ரேஷியோ அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது வியூஸ் அதிகமாகும். அப்படி வியூஸ் அதிகமாகிற பட்சத்தில் உங்களுடைய வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஸோ அங்கே வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாகும். அது அதிகமாகிற பட்சத்தில் உங்கள் வீடியோ வைரல் ஆகும். கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போது நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து பிக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் தம்ப்நெயில் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிக்சர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கு கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது ஓல்டு வீடியோஸை விட இப்போ போடுற வீடியோஸ்க்கான தம்ப்நெயிலோட கிளிக் த்ரூ ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து உங்களுடைய பெஸ்ட் வீடியோஸில் இருக்கிற பெஸ்ட் தம்ப்நெயில், ஓகேவா? ஸோ அந்த தம்ப்நெயில் ஃபார்மேட்டை, அந்த தம்ப்நெயிலோட ஃபார்மேட்டை நீங்கள் ஓல்டு வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வியூஸ் போகும். ஓல்டு வீடியோஸ் மூலமாக வியூஸ் போகும். உடனே ஒரே நாளில் 10 வீடியோவும் பண்ணாதீங்க. முதல் நாள் ஒரு 2 வீடியோ பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒரு 2 வீடியோ பண்ணுங்கள். இப்படியே வந்து ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு கொஞ்சம் வீடியோஸ் போட்டே வாங்க. டெஃபினட்டாக வந்து ஆர்கானிக்காக உங்களுடைய பழைய வீடியோஸ் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக நீங்கள் எடுக்க போகிற ஓல்டு வீடியோஸ் வந்து லோ கிளிக் த்ரூ ரேட்டருக்குள்ள வீடியோஸாக இருக்கணும். அது ஜனங்க கிளிக் பண்ணியே பார்க்கல. அந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான தம்ப்நெயிலை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். தம்ப்நெயிலை பற்றின டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி கில்லர் தம்ப்நெயில் டிசைன் ரெடி பண்ணுறதுங்கிறத அது ஒரு வீடியோ ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தம்ப்நெயில்ஸுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா கேன்வா இருக்குது. உங்களுக்கு டிசைனே தெரியல, நீங்கள் கேன்வா லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தம்ப்நெயில்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதில் போய்ட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ்லாம் சூப்பரான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ ஆர் டிசைனர், இப்போ நீங்களே ஒரு டிசைனர்னால் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓல்டு வீடியோஸில் ஒரு நியூ தம்ப்நெயில் அப்டேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து வியூஸ் போகும். ஓகேவா? ஸோ இப்போது ஹேக் நம்பர் 2, ட்ரெண்ட் சர்ஃபிங். உங்கள் சேனல் வியூஸே போகலை. இப்போ உங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு 3-4 மாதமாவது ரெலவெண்ட்டாக ஏதோ வீடியோஸ் போடலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ, அதாவது அந்த தேதியில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வீடியோஸாக போட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வியூஸ் மூலமாக உங்கள் சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகிற பட்சத்தில் உங்கள் சேனலோட க்ரோத் ரொம்ப அதிகமாகும். ஸோ எப்படி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ யூடியூப்லேயே நீங்கள் வந்து ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒரு டேப் இருக்குது. ஸோ அந்த டேபை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைய தேதியில் எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பர்டிகுலர் மியூசிக்கல் வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த பர்டிகுலர் கேமிங் வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்லேயே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக இன்றைய தேதியில் என்னென்ன விஷயம்லாம் வந்து இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, எந்த விஷயம் ட்ரெண்டில் இருக்குன்றதை நீங்கள் அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்கள் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா இருக்குது. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாக பார்க்கும்போது இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ சில விஷயங்கள் ட்ரெண்டிங்காக ஸ்ப்ரெட் ஆகும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வீடியோக்கான ஐடியாவை அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங் வீடியோவை காப்பிகேட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம்,
அந்த ட்ரெண்டிங் வீடியோ வந்து உங்கள் பர்டிகுலர் நீச்சில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் வீடியோ வைரல் ஆகும். உங்கள் வீடியோ வந்து வியூஸ் போக நிறைய வியூஸ் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல். ஸோ அந்த குக்கிங் சேனலில் ஒரு ட்ரெண்டிங் வீடியோ வருது, ஓகேங்களா. ஒரு பெரிய பிக் சமோசா, ஒரு பெரிய சமோசா வந்து இந்த இடத்துல வந்து செய்கிறாங்க, இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து செய்கிறாங்க, அதுதான் இப்போ ட்ரெண்டிங். ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு ஹோம் குக்கிங் சேனலாக இருந்தீங்கன்னா, நான் அதே மாதிரி ஒரு சமோசாவை வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றணும். உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய நீச்சுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பாப்புலரான வீடியோவை நீங்கள் வந்து காப்பிகேட் பண்ணாமல் அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து அதை மாற்றி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகும். ஹேக் நம்பர் 3, ஃபைண்டிங் யுவர் நீச். யூடியூப்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லைக் கேமிங் கேட்டகரி, கேமிங் வீடியோஸு, குக்கிங் வீடியோஸு, மேக்கப் வீடியோஸு, டெக் வீடியோஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீச்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் சேனல் அதாவது ஒரு நீச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். உங்களுக்கு அந்த நீச்சில் பேஷன் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சேனல் நீச்சை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக அதை பற்றினது மட்டும்தான் இருக்கணும். இப்போ என்னடா இது, எல்லாரும் அதே மாதிரி தான் வந்து நீச் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்லேயே அவ்வளோ க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, அண்டு குக்கிங் வீடியோ பார்த்தா அவ்வளோ க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி மற்ற சேனல்ஸில் மத்திய குப்பை மாதிரி இருக்கிறாங்க, நிறைய க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் நாம் ஒரு நியூ சேனல் ஆரம்பிக்கிற பட்சத்தில் நாம் நீச்லேயே சப் நீச் போகணும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் நீச்சை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஃபுட் சேனலை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபுட் சேனல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபுட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெகுலராக பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு வந்து வீடியோஸ் போகும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ பண்ண உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். அது மூலமாக நிறைய வியூஸ் கிரியேட் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிரியேட் ஆகும், வாட்சர்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம உங்கள் நீச்சிலே இருக்கிற இன்னொரு யூடியூபர்ஸ் கூட நீங்கள் கொலாப் பண்ணிங்கன்னா அந்த யூடியூபர்ஸ் உடைய வியூவர்ஸை வந்து உங்கள் சேனலில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் சேனலில் இருக்கிற வியூவர்ஸ் அந்த யூடியூபர் கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் ஒரு பெரிய யூடியூபர் கிட்ட காண்டாக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கொலாப் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ஒரு சின்ன சேனல் ரன் பண்ணுறாரு அப்படின்னா கூட தப்பே கிடையாது. தயவு செஞ்சு அவரோட ஒரு கொலாப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து அவங்க ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. வந்து காம்படிஷன்லாம் கிடையாது. இப்போ யார் வீடியோஸ் போட்டாலும் பார்ப்பாங்க, நான் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க, நீங்கள் போட்டாலும் பார்ப்பாங்க. நீங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஃபேன் ஆக போகிறாங்க. சப்நீச்சுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமிங் சேனல் எடுத்துக்கோங்க. அந்த கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேம், நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேம் ஆடுவீங்க. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ் கேம் ஆடலாம், இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ ஆடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் கிராண்ட் தெஃப்ட்லேயே வந்து ஒரு 10 வீடியோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து ரீச் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேம் லைக் ரோப்ளாக்ஸோடைய 10 வீடியோ, நெக்ஸ்ட் 10 வீடியோ வித் சின்ன ட்வீக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு 10 வீடியோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட ரீச் அதிகமாகும். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன்னு குப்பை மாதிரி போடாமல் ஒரு வீடியோ போட்டாலும் குவாலிட்டியாக போடுங்க. ஸோ குவான்டிட்டியை வந்து விட்டுடுங்க, ஓகேங்களா. நான் வந்து வாரத்தில் வந்து 4 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், வியூஸ் வந்துடும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா தான் ஜனங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஜனங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலி. நம்ம என்ன காமிக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்புறதுக்கு வந்து ஆளே கிடையாது, ஓகேவா. அது கரெக்டாக, அது தப்பாக, ரைட்டாக, அதை புரிஞ்சுற அளவுக்கு எல்லாருமே புத்திசாலி தான். அதனால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வீடியோ பண்ணணும். ஸோ அதனால் குவாலிட்டியான வீடியோ தான் எப்போவுமே நீங்கள் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணணும். டைம் எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளவு டைம் எடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சப்னி சூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆடியன்ஸ் வந்து, அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் சொல்லலாம், உங்களுடைய கம்யூனிட்டின்னு சொல்லலாம், அது வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகும். ஒரே நாளில் ஸ்பைக் அடிக்காது. அந்த மேஜிக் வந்து யாருக்குமே நடக்காது, ஓகேங்களா. பர்டிகுலர் நீச்சை பேஸ் பண்ணி வீடியோ போடுறதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் வந்து டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணணும். அந்த வீடியோஸை அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் உங்கள் வீடியோவை வந்து ஒரு 10-15 வீடியோ போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 4 வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ அந்த 4 வீடியோவை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நம்ம அதை எந்த ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம், ஏன் இதை வந்து ஜனங்க வந்து லைக் பண்ணுறாங்க, ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே அந்த 4 வீடியோவில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபைனலி ஹேக் நம்பர் 4. ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் தான். இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். எடிட்டிங் யுவர் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். இந்த விஷயம் வந்து நீங்கள் நியூ வீடியோஸ்க்கு எதுக்குமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஓல்டு வீடியோஸ் கொண்டு போகணும். அது ஒரு 1 இயராக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் சேனல் வந்து சுமாராக தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுமாரான வீடியோவாக தான் இருக்கும்,
ஓகேவா? அந்த சுமாரான வீடியோ எப்படி சுமாரான வீடியோ எங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனலை வந்து இக்னோர் பண்ணுறாங்கன்றத நீங்கள் வந்து அனாலிட்டிக்ஸில் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் போர்ஷனில் நீங்கள் செக் பண்ணலாம். வந்து ஒரு கிராஃப் வரும், அந்த கிராஃபில் வந்துட்டு டிப் மார்க் வரும். ஸோ அந்த டிப் மார்க்லாம் எங்கே அந்த டிப் மார்க் வருது அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் எடிட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த போர்ஷனை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணலாம். அப்படி ட்ரிம் பண்ணுற பட்சத்தில் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச அதாவது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கண்டினியூஸாக பார்த்துருப்பாங்க, 11ஆம் நிமிஷத்துலேருந்து அந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 5லேருந்து 10 நிமிஷம் பார்த்துருப்பாங்களே அது ரிட்டைன் பண்ணணும். 11ஆம் நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிப் வந்துருக்கும். அந்த போர்ஷன் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் வந்து எதெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எங்கெங்கெல்லாம் வந்து சாலிடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இந்த ஓல்டு வீடியோவை அல்காரிதம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல ரிட்டென்ஷன் உள்ள வீடியோ, இதை வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகலாம். 4th ஹேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆடி ரிட்டென்ஷனை எடிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும். ஸோ ஒருத்தரை பார்க்க அவங்க லைக் பண்ண இன்னொருத்தருக்கு போகும், பர்டிகுலர் வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 4 ஹேக் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து வெரி ஃபியூ மந்த்ஸில் உங்களுடைய சேனலை வந்து க்ரோ பண்ண முடியும். மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஃபர்தராக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், யூடியூப் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். லைக் தம்ப்நெயிலை பற்றின ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, தம்ப்நெயிலை ஒரு டீட்டெயில்டான ஒரு கில்லர் தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், பட் எனக்கு டிசைன் தெரியாது, ஸோ அதை பற்றின வீடியோ போடுங்கன்னா டெஃபினட்டாக வந்து நான் போடுவேன். நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.